Namaste student. Today we are going to see a chapter 2 Dadima from the book of Vasant 7th standard second language. Student last sessionல இந்த ஸ்டோரியோட ரைட்டரோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்து முடித்தோம். நெக்ஸ்ட் ஸ்டோரியோட இன்ட்ரோடக்ஷனையும் பார்த்து முடித்தோம். அண்ட் ஸ்டோரியில் ஒரு பேஜ் நம்பர் 4 வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லையா? இன்றைக்கி பேஜ் நம்பர் 5லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I will read the paragraph. Din mein main chadar. Chadar means bedsheet. Lapate soyata. அதாவது போத்திட்டு தூங்குவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. லப்பட்டே சோயாத்தா தாதிமா ஆயி ஷாயத் நஹாக்கர் ஆயி தீ. நஹாக்கர் மீன்ஸ் பாத்திங். உசே ஜகவாலே ஜல் மே பதலே துபலே மெல்லியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்னேக் சனே ஷரீர். ஷரீர் மீன்ஸ் பாடி. பர் சஃபேத். சஃபேத் மீன்ஸ் ஒயிட். கினாரஹின் தோத்தி. சன் சே சஃபேத் வாலும் கே சிரோம். சிரோம் மீன்ஸ் ஹெட். பர் சஹக் டபக்கே. டபக்கே மீன்ஸ் ஒரு ட்ராப்ஸ். हुए जल की शीतलता आते ही उन्होंने पर पेट छुए. आंचल. आंचल मीन्स मडील ओकेवा. गी काट कोल किसी अदृश्य शक्तिदारी के चबूतरे की मिट्टी मुहंग में डाले. माते. माते मीन्स forehead. पर लहाई. இதனுடைய மீனிங் பார்த்துருவோம். டியூரிங் த டே ஐ ஸ்லெப்ட் wrapped in the sheet. Grandmother came, perhaps taking a bath in the same frothy water. Thin, lean affection, while borderless dhoti and sunny body, coldness of water dropping on the ends of the flax white hair. He touched his head and stomach as soon as she arrived, opened the knot of the floor, put into the face of the platform of an invisible power holder and put it on the forehead. எழுத்தாளருக்கு காய்ச்சல் வந்ததும் அவர் பகலில் பாட்டி விரிப்பில் கொடுக்கப்பட்ட போர்வையில் படுத்து கொண்டிருந்தார். பாட்டி அதே நீரில் குளித்து விட்டு வந்தார். மெல்லிய அவருடைய பாசம், வெள்ளை நிறத்தில் உள்ள அவர் எல்லையற்ற அவருடைய கருணை உள்ளம் மற்றும் அவர் உடுத்திருந்த வேட்டி ஆகியவை முடியின் முனைகளில் நீர் சொட்டு சொட்டாக, அதாவது குளிச்சுட்டு வந்த பிறகு தலையில் ஒரு ட்ராப்பாக நீர் வடியும் இல்லையா, அதை குறிப்பிட்டே இருக்காங்க. அவர் வந்தவுடன் எனது தலையையும் வயிற்றையும் தொற்று பார்த்தார். அவர் கண்களில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருப்பதை போல எழுத்தாளர் உணர்ந்ததாக கூறுகிறார். மேலும் பாட்டி அவரது நெற்றையும் தொட்டு பார்த்து காய்ச்சல் எப்படி இருக்கிறதை அவர் உணர்ந்து கொண்டதாக கூறியிருக்கிறார். I will read the next line. Din raat. Din raat means day and night. Charpai. Charpai means bedsheet. Ke pass by tea. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது. ரக்தீம். கபி பங்கா. பங்கா மீன்ஸ் ஃபேன். டால்த்தி ஃபேன் போடுவாங்க. कभी जलता हुए हाथ पर पैर कपटे से सहलातीं. सर पर ताल चीनी का लेप करतीं और 20 बार छू कर ज्वर का अनुमान करती. गांगटी में पानी आया कि नहीं, उससे पीपल की चाल में चौंका की नहीं. खिचड़ी के मूंगा की दाल एकदम मिल तो गई है. कोई बीमार मीन्स सिक के घर में सीते बाहर से आकर तो नहीं चला गया. शादी आदि लाखों मीन्स नूற்றுக்கணக்கான. प्रश्नों मीन्स क्वेश्चन. पूछकर घर वालों को परेशान कर देती. இதனுடைய மீனிங்கை இப்போ பார்த்துருவோம். டே அண்ட் நைட் sitting near the bed, sometimes fanned, sometimes burning hands and feet with cloth, applying cinnamon on the head, and estimated the fever by touching it twice, water in hands or not. Did he touch us with the people pork or not? Is moong dal mixed in khichdi?
No one came directly from outside in the house of the sick and extra. She used to bother millions of families by asking questions. இரவும் பகலும் பாட்டி படுக்கையில் அருகில் உட்கார்ந்து கொண்டே இருப்பார். சில சமயங்கள் விசிறியை கொண்டு வீசிக்கொண்டே இருப்பார் என்றும், சில சமயம் காய்ச்சல் மிகுதியாக இருக்கும்போது கைகளையும் கால்களையும் துணியால் தேய்த்து விடுவார் என்றும், காய்ச்சலை பலமுறை சோதித்து பார்த்து கொண்டே இருப்பார் என்றும் எழுத்தாளர் கூறுகிறார். மேலும் அவர் தண்ணீர் குடிப்பதற்காக ஏண்டியில் தண்ணீர் இருக்கிறதா என்று பார்ப்பார். பீப்பல் பட்டைகளை தொட்டாரா இல்லை என்றும் சோதித்து பார்ப்பார். சாப்பிடும் உணவு கிச்சடியில் 3 பருப்பு கலந்து இருக்கிறதா என்றும் சோதித்து பார்ப்பார். நோயுற்றவர்களின் வீட்டில் வெளியில் இருந்து நேரடியாக யாரும் வரவில்லை. ஆனால் அவரிடம் 100கணக்கான கேள்விகளை கேட்டு அவருடைய குடும்பத்தை மக்கள் தொந்தரவு செய்து கொண்டிருந்ததாக எழுத்தாளர் கூறுகிறார். I will read the next paragraph. ஸ்டூடெண்ட் போன பேராகிராஃப் மாதிரி இந்த பேராகிராஃபும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். दादीमा का कवाई गाँव की 500 किस्म की दवाओं के नाम याद थे. गाँव में कोई बीमार होता, बीमार मीन्स सिक, ओकेवा, दवा मीन्स मेडिसिन, उसके पास पहुँची और वहाँ भी वही काम. हाथ छूना, माथ छूना, टच பண்ணி பார்க்கறது, ஹெட்டை டச், கையை டச் பண்ணி பார்க்கறது, அப்புறம் நெற்றியை டச் பண்ணி பார்க்கறது, பேட் மீன்ஸ் ஸ்டொமக், இதெல்லாம் டச் பண்ணி பாட்டி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எழுத்தாளர் கூறுகிறார். फिर बूथ से लेकर मलेरिया, सरसाम, निमोनिया तक का अनुमान विश्वास के साथ सुनाती. महामारी और विषचुका के दिनों में रोज मीन्स डेली, सवेरे मीन्स மார்னிங், ஏர்லி மார்னிங்கை குறிப்பிட்டிருக்காங்க. உட்டாக்கர் ஸ்நான் மீன்ஸ் பாத் பண்ணுறது, குளிக்கிறது, கே பாத். லவங் மீன்ஸ் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னாக்கா, நம்ம வீட்டில் பாயாசத்துக்கெல்லாம் ஒரு லவங்கம்னு ஒன்று போடுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. அவர் குட் மீன்ஸ் வெல்லம். மிஷத், ஜல்தார், गूकल और चुप, सफाई कोई उनसे सीख ले. दवा में देर होती, मिशी या शायद कदम हो जाता. चादर या गिलाफ नहीं बदले जाते तो वे जैसे, पागल मीन्स பைத்தியம் சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. हो जाती. बुखार तो मुझे अब भी आता है. இதனுடைய மீனிங்கை பார்த்துருவோம். கிராண்ட் மதர் ரிமெம்பர்டு த நேம்ஸ் ஆஃப் 50 டைப்ஸ் ஆஃப் மெடிசன் ஃப்ரம் கவாய் வில்லேஜ். சம்ஒன் இன் த வில்லேஜ் வுட் பி இல், ரீச் ஹர் அண்ட் ஹி டு லைக் சம்திங் தேர், டச்சிங் ஹேண்ட்ஸ், forehead and belly, then confidently ranged from malaria, SARS and pneumonia. In the morning of pandemic and Vishuchika, after getting up every morning after bathing, lavang and jongri mixed water, gugale and incense. Clearness should be learned from them. There would have been a delay in medicine, sugar or honey would be gone. Sheet or gloves were not changed, then they would leave gone mad. I still have fever. இதனுடைய தமிழாக்கத்தை பார்த்துருவோம். கவாய் கிராமத்தை சேர்ந்த 50 வகையான மருந்துகளின் பெயர்களை பாட்டி ஞாபகத்தில் வைத்து கொண்டார். கிராமத்திற்குள் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் பாட்டியிடம் மட்டுமே வருவார்கள். கைகளையும் நெற்றியையும் மற்றும் வயிற்று பகுதியையும் தொட்டு பார்த்து அது எந்த விதமான காய்ச்சல் என்று உடனே கூறிவிடுவார். நம்பிக்கையுடன் மலேரியா, சர்சன், நிமோனியா வரை மருந்து கொடுப்பார். தொற்றுநோய் மற்றும் விஷிஷிக்கா காலையில் எழுந்த பிறகு பின் குளித்து லவங்கம், வெல்லம் கலந்த நீரை பருகி கொடுப்பார். பாட்டியிடம் தூய்மையை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அவர் மருத்துவத்தில் சிறிது தாமதம் ஏற்பட்டால் ஒன்று சர்க்கரை அல்லது தேன் இல்லாமல் போகும், அதுவே ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அது தெரியாமல் பலர் எனக்கு இன்னும் காய்ச்சல் இருப்பதாக பைத்தியக்காரத்தனமாக கூறுவதாக ஆசிரியர் கூறுகிறார். I will read the next line.
नौकर, नौकर means servant. पानी, पानी means water. दे जाता है. मीस महाराजा अपने मन से पकाकर खिचड़ी या साबू. டாக்டர் சாஹப் ஆக்கர் நாடி, நாடி மீன்ஸ் நம்ம கையை நாடி பிடிச்சி பார்ப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. நாடி தேக் ஜாத்தே ஹை. और कुनैन मिक्सचर की शीशी की दिताई के डर, डर मीन्स फियर से पुकार भाग भी जाता है. पर ना जाने क्यों ऐसे पुकार को बुलाना का जी नहीं होता. இதனுடைய மீனிங்கை பார்த்துருவோம். சர்வெண்ட் கிவ் வாட்டர், மிஸ் மகாராஜா கேன் குக் கிச்சடி ஆர் சாபு ஃப்ரம் ஹீஸ் ஹார்ட். டாக்டர் சாஹப் comes and sees the pulse and the fever runs away due to the fear and hiding the bottle of quinine mixture, but do not know why there is no need to call such a fever. ஊழியர்கள் தண்ணீர் தருகிறார்கள். மிஸ் மகாராஜா தனது இதயபூர்வமாக கிச்சடி மற்றும் சபு சமைத்து கொடுக்கிறார். டாக்டர் சாஹப் நாடி துடிப்பை பார்க்கின்றார். பார்த்த பொழுதும் எழுத்தாளருடைய காய்ச்சல் குறையவில்லை. மருந்து கொடுத்தும் காய்ச்சல் குறையவில்லை என்ற அச்சம் அவர்களுக்கு வருகிறது. ஸ்டூடெண்ட், இதோடு இந்த செஷனை முடிச்சுக்கிடுவோம். இதனுடைய மீனிங்ஸ் எல்லாம் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். லெசனை திரும்ப திரும்ப ஒரு முறையும் ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.